ஃப்ரைடே பாப்பா ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போக வேண்டியது இருந்தது. 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால் வேலை பார்த்தாங்க. சரி அவங்களுக்கு பிடிச்ச வெண்பொங்கல் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டால் அவங்க வந்து ஃபுல்லாக சாப்பிட வேணான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டில் கொஞ்சம் ரவை இருந்தது. நம்மளுமே வந்து இந்த ரவை தோசை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் தயிருமே இருந்தது. எல்லாத்தையும் போட்டு மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்னிக்கு வதக்கி அதை அரைச்சிட்டு அப்படியே வந்து தோசையுமே சுட ஆரம்பிச்சிட்டேன். இந்த தோசை வந்து நல்லா வேக வைக்கணும். அதுவும் இல்லாமல் சுட சுட சாப்பிடணும். அப்போ தான் கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நானும் பாப்பாவும் பஸ் எடுத்து புக்கிப்பஞ்சாங் சிசி போயிட்டோம். அங்கே தான் செலிப்ரேட் பண்ணாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று பல்லாங்குழி மாதிரியே ஒரு கேம் இருந்தது. சின்ன வயசில் பல்லாங்குழி விளாட்றதுக்காக எவ்வளோ புளியங்கொட்டையெல்லாம் சேர்த்து வச்சுருப்போம். பாப்பா கூட சூப்பராக வந்துட்டு நானுமே என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் ஒர்க் பிளேஸில் தீபாவளிக்காக ஸ்வீட் பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. பட் எனக்கு என்னவோ அந்த பாக்ஸு மேலே தான் ஒரு கண். அந்த பாக்ஸே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு.